இவங்கெல்லாம் வந்து திமுகவினுடைய பி டீம்னு ஒரு காலத்தில் பார்த்தோம். இப்போ பார்த்தா திமுகவுடைய மெயின் டீம் ஆகிட்டாங்க. ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், டிடிவியாக இருக்கட்டும், அம்மையார் சசிகலாவாக இருக்கட்டும், செங்கோட்டையன் யாராக இருக்கட்டும், எப்பொழுதுமே திமுகவை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவர் பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் எடப்பாடியார். அவரை வீழ்த்தணும்னு நினைக்கிறேன்னா அப்போ உனக்கு திமுகவினுடைய எதிர்ப்பு எண்ணமே கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ திமுக விழ வேண்டாம், எடப்பாடியார் விழுந்தா போதும்னு நினைக்கிறேன்னா அப்போ உன்னை என்னன்னு சொல்கிறது? திமுகவின் பி டீம்னு சொல்கிறதா, திமுகவினுடைய மெயின் டீம்னு சொல்கிறதா? இந்த இயக்கத்தை ஆரம்பித்த தலைவன் பொன்மனச் செம்மல் புரட்சி தலைவர், கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர், கடையேழு வள்ளல்களுக்கு பிறகு தமிழகத்திலே பரங்கி மலையிலே தோன்றிய எங்கள் பாரி வள்ளல். எதுக்கு இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தை போட்டு நீங்கள் வேனில் ஊரூராக பயணம் போகிறீங்க? முதல்வர் வந்து 230க்கு மேல ஜெயிப்போம், டிஎம்கே 2.0 உறுதின்னு பேசியிருக்காரு. அவர் 430 கூட சொல்லுவார். அவர் சொல்றதெல்லாம் வச்சு நீங்க 230, அவருக்கு எத்தனை தொகுதினே தெரியாது. 430, 630. இதே மாதிரி நாடாளுமன்ற எலெக்ஷன்ல நீங்க எல்லாரும் சொன்னீங்க 40 அடிப்பேன்னாரு, 40 அடிச்சாரு. அவர் வந்து ராமானுஜர் வகையாரா, அவரு கணிதத்திலே சிறந்து விளங்கியவர். நீங்க சிரிக்கலாம், பொம்மை முதல்வர்னு சொல்லலாம். எப்படி 40 அடிச்சாரு, ஒரு எம்பி ஏடிஎம்கே வாங்கல. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு, முன்னாள் முதலமைச்சராக இருக்கிறாரு, மாபெரும் மக்கள் இயக்கத்துக்கு பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. நீ அவரே கொச்சையா விமர்சனம் பண்றனா உன்னுடைய அரசியல் என்னன்றது இதுலயே தெரியுதுங்களே. இன்னும் ஒரு இடம் ஜெயிக்கல, ஒரு கவுன்சிலர் கிடையாது அந்த இயக்கத்துல, ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் கிடையாது, ஒரு வார்டு மெம்பர் கிடையாது. நல்ல கட்டமைப்பு வந்து தாவேக்கால தான் இருக்கு. எம்பி எலெக்ஷன்ல நிக்கிறது நல்ல கட்டமைப்பு இல்ல, எம்பி எலெக்ஷன் நிக்கிறது நின்னு தான் பாக்குறது. நிப்பாங்க சார். எப்ப நிக்கிறது? இப்பதானே வந்திருக்காங்க, நடுத்தருன்னு தான் நிப்பாரு. அதிமுக ஆட்சியில் எவ்வளவு பாலியல் தொல்லை நடந்துச்சு, துன்புறுத்தல் நடந்துச்சு. இன்னைக்கு எப்படி நடக்குது? இன்னைக்கு ஸ்டாலின் பொறுப்பேற்ற நாள் முதல் இன்று வரைக்கும் 19,938 போக்சோ வழக்கு மட்டும் தமிழகத்தில் பதிந்திருக்கு. அதிமுக ஆட்சி எடப்பாடி 4.5 ஆண்டு காலம் இந்த புரட்சி தலைவி அம்மா 2011 to 16 இருந்தாங்க. இந்த 10 ஆண்டு காலம் எடுத்து பாருங்க, போக்சோ எத்தனை வந்திருக்கு இந்த ஆட்சியிலன்னு பாருங்க. இப்போ நடந்திருக்க இதில் போக்சோ, நான் சொல்றது பச்சிளம் குழந்தைகள், பள்ளி குழந்தைகள் மட்டுமே இந்த அளவுக்கு இந்த ஆட்சியில் துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. மழை பெஞ்சு அந்த பயிர் வீணாகுது, அந்த பயிர் வீணாயிடுச்சு, எனக்கு நஷ்ட ஈடு என் குடும்பமே நடுத்தரில் நிற்குதுன்னு கண்ணீர் விட்டு ஒரு விவசாயி அழுகுறாரு. அப்போது நீங்கள் நஷ்ட ஈடு கொடுப்பீங்களா, இல்லை ஏங்க மழை வரும்போது ஏங்க பயிர் நட்டீங்க அப்படின்னு விவசாயி கேட்பீங்களா? அப்படி தானேம்மா இருக்குது. நடந்து வர கூட்டத்திலே பாலியல் தொல்லை பெண் காவலருக்கே கொடுக்குறான், இடுப்பு பிடிச்சி திமுக காரன் கிள்றான், அதுக்கே வாய் திறக்கல அந்த அம்மா. அப்படி இருக்கும்போது அந்த அம்மா எங்க இப்போ இதுக்கெல்லாம் வாய் திறக்க போகிறாங்க? மக்கள் செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் தலைமை கழக பேச்சாளர் ஆரணி கோகுல் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். அதிமுக வந்து வலிமை குறைந்து விட்டது, எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க, அது டிஎம்கேக்கு போட்டியே இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் என்னன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து எம்கே ஸ்டாலினை வீழ்த்துறதை விட இபிஎஸ்ஸை வீழ்த்துறது தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இதில் உங்கள் கருத்து என்னன்னா? இப்போ பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து திமுகவினுடைய பி டீம்னு ஒரு காலத்தில் பார்த்தோம். இப்போ பார்த்தா திமுகவுடைய மெயின் டீம் ஆகிட்டானுங்க. ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், டிடிவியாக இருக்கட்டும், அம்மையார் சசிகலாவாக இருக்கட்டும், இப்போது புதுசாக வந்திருக்காப்புல அண்ணன் செங்கோட்டையன் யாராக இருக்கட்டும், எப்பொழுதுமே திமுகவை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் எடப்பாடியார். அவரை வீழ்த்தணும்னு நினைக்கிறேன்னா அப்போ உனக்கு திமுகவினுடைய எதிர்ப்பு எண்ணமே கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ திமுக விழ வேண்டாம், எடப்பாடியார் விழுந்தா போதும்னு நினைக்கிறேன்னா அப்போ உன்னை என்னன்னு சொல்கிறது? திமுகவின் பி டீம்னு சொல்கிறதா, திமுகவினுடைய மெயின் டீம்னு சொல்கிறதா? அப்படி இருக்குது இன்றைக்கி சூழ்நிலை. அதனால் அதிமுக இது போன்றவர்களை எல்லாம் பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. எங்கள் அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறார். 8 கோடி தமிழக மக்களும் ஏங்கி எடப்பாடியாரை வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் எங்களுக்கு இதெல்லாம் கவலை கிடையாது. அண்ணா, நீங்கள் அவங்க பி டீம்ங்கிறீங்க, ஆனால் கொடைநாடு கொலை வழக்குல A1 குற்றவாளியே இபிஎஸ் அவர்கள் தான், அவரை இன்னுமே பிடிக்காம வச்சிருக்காங்கன்னா ஸ்டாலினோட பி டீம் வந்து இபிஎஸ் தான் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே அண்ணன் செங்கோட்டையனுக்கு கேட்குறேன் இந்த காணொலி வாயிலாக, அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே, உங்களுக்கு அமைச்சரவையிலே பதவி கொடுத்து அழகு பார்த்தவர் எங்கள் அருமை அண்ணன் எடப்பாடியார். அப்போ நீங்கள் அப்பொழுதே எனக்கு ஏங்க இந்த மாதிரி நடந்துருச்சு, எனக்கு அமைச்சர் பதவி வேண்டாம், எனக்கு மாவட்ட செயலர் பதவி வேண்டான்னு வெளியே போகிறது ஏங்க இப்போ தான் தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? A1 குற்றவாளி இவர் தானே, இவ்வளோ நாள் எங்கெங்க இருந்தீங்க? அது உள்ளே தானே இருந்தீங்க. இன்றைக்கி திமுகவில் இது போல் குற்றச்சாட்டு எங்கள் அண்ணன் எடப்பாடியார் மீது வைக்கும்பொழுது நாங்கள்லாம் போராட்டம், சட்டமன்றத்து வெளியே வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி நடத்துகிறாங்க. அன்றைக்கெல்லாம் கூட கருப்பு சட்டை போட்டுன்னு இருந்தேன், அன்றைக்கி எங்கேங்க போனீங்க? அப்போ உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றி பேசுவீங்க, இதில் எதாங்க உண்மைன்னு நம்புறது?
உங்கள் வாய் எப்படி வேணால் மாற்றி பேசும். அதையெல்லாம் இவர் பேசுகிறதெல்லாம் ஒரு கருத்தே கிடையாது. அந்த கருத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இவர்கள்லாம் பதில் சொன்னால் என்னுடைய நேரத்தை வீணுன்னு நினைக்கிறேன் நான். தொடர்ந்து வந்து செங்கோட்டையன் அவர்களாக இருக்கட்டும், டிடிவி அவர்களாக இருக்கட்டும், ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், இந்த எலெக்ஷன் நெருங்கி வர காலத்தில் இப்படி பேசுறது ஏடிஎம்க்கு ஒரு பெரிய பேக்ட்ராப்பாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன? அப்படி கிடையாது. எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரை கொடிப்பிடிக்கின்ற தொண்டன் தான் முடிவெடுக்க முடியும். கொடிப்பிடிக்கின்ற தொண்டன் எப்பொழுது எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்கலாம்னு முடிவெடுத்து தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா இந்த இயக்கம் ஒரு தலைவர், மாபெரும் தலைவரை இழந்துட்டோம். இப்போ புரட்சி தலைவி அம்மா என்கின்றவர் ஒரு மாபெரும் தலைவர். அந்த தலைவரை நாங்கள் இழந்துட்டோம். அந்த தலைவருக்கு பின்னாடி யார் இந்த இயக்கத்தை சோர்ந்து நின்றிருக்கின்ற தொண்டனுடைய மனதிலே ஆழமாக பதிந்திருக்கிறார்? அருமை அண்ணன் எடப்பாடியார். அப்படி இருக்கும்பொழுது இந்த தொண்டன் தான் முடிவெடுக்க போகிறான். இந்த தொண்டன் தான் கொடி பிடிச்சி நாளைக்கு களத்தில் இறங்கி வேலை செய்ய போகிறான். இந்த தொண்டன் தான் போய் பூத்தாக போய் ஓட்டு கேட்க போகிறான். இந்த செங்கோட்டையனோ ஓபிஎஸ்ஸோ டிடிவியோ இவங்க போய் எந்த பூத்துலையும் போய் ஓட்டு கேட்க போகிறது கிடையாது. அதனால் 2.5 கோடி தொண்டர்களும் அருமை அண்ணன் எடப்பாடியார் தலைமை ஏற்று இருக்கிறோம். தமிழகத்திலே 8 கோடி தமிழக மக்களும் எடப்பாடியாரை விரும்புகிறார்கள். அதனால் இவங்க தான் முடிவெடுத்து இந்த ஆட்சி அமைக்க போகிறாங்க. அதனால் இவங்க பேசுகிறது, இவங்க ஏதாவது பாதிப்பு எங்களுக்கு கொடுத்துருவாங்கன்றதெல்லாம் ஒரு ஆலமரம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆலமரம். இந்த ஆலமரத்திலிருந்து காய்ந்த இலைகள், துளிர்ந்த இலைகள் விழதான் செய்யும். விழுந்துருச்சு அந்த இலைகள். அதனால் அந்த இலைகளை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. பல ஆயிரம் கணக்கான வேர்கள், பல லட்சம், பல கோடி வேர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது. அதனால் இந்த வேர்கள் தான் நாளைக்கு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. அதனால் இதுதான் எங்களுக்கு முக்கியம். இவர்களை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. ஓகேண்ணா, இப்போ சொன்னீங்க ஏடிஎம்கே வந்து ஒரு அசைக்க முடியாத சக்தி அப்படிங்கிற மாதிரி. விஜய் அவர்கள் பொதுக்கூட்டம் ஏடிஎம்கேலாம் ஒண்ணுமே இல்லாதங்கிற மாதிரி, டிஎம்கேக்கு டிவிக்கே தான் போட்டி அப்படிதான் முதல்ல இருந்தே அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதுல உங்களுக்கு கருத்து என்ன? ஒன்னே அன்பு சகோதரர் விஜய்க்கு ஏடிஎம்கே ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. எதுக்குங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தை போட்டு நீங்கள் வேனில் ஊரூராக பயணம் போகிறீங்க? இந்த இயக்கத்தை ஆரம்பித்த தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர், கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர், கடையேழு வள்ளல்களுக்கு பிறகு தமிழகத்திலே பரங்கி மலையிலே தோன்றிய எங்கள் பாரிவள்ளல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆருடைய திருவுருவ படத்தை போட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க? ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலே புரட்சி தலைவர் படத்தை வைத்து படம் இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறவங்க கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம் இல்லாமல் கட்சி அரசியல் நடத்த முடியாது. அப்பேற்பட்ட இயக்கம். அதனால் இந்த இயக்கத்தெல்லாம் இவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இவங்கெல்லாம் இவங்களை எப்படின்னே நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. எங்கள் தலைவர் படத்தையே வைத்துக்கொண்டு இந்த இயக்கம்லாம் ஒரு இயக்கமானு கேட்பாங்க. அதெல்லாம் அதுக்கு சான்றே அவர் வண்டி எடுத்து அவரே போய் பார்த்துக்கிட்டாருன்னா கண்ணாடி நின்னாடி போய் நின்னாவே தெரிஞ்சிடும் குரங்கு பொம்மை எது உண்மைன்றது. அது போல் இருக்குது. ஆனா தொடர்ந்து அவர் பேசிட்டு வர்றதுல திமுகவை அதிகமா எதிர்க்கிறேன்னு அவர் தான் சொல்றாரு. ஆனா திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை அவர் சரியா இன்னும் வைக்கல. இந்த நேரத்துல கூட்டணி எதுவும் வந்தாலும் நான் ஏத்துப்பேன், ஆனா நான் தான் சிஎம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதிமுக விஜய் அவர்களுக்கு இடையே ஒரு கூட்டணி இருக்குங்கிற மாதிரி சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த நிலைமை எப்படி என்ன இருக்கு? அப்படி பார்த்தீங்கன்னா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்தில் அமைப்பது தான் ஒரு கூட்டணி. இன்னும் தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்கள் இருக்கிறது. கிட்டத்தில் தான் கூட்டணியெல்லாம் முடிவாகும். எங்கள் பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே எந்த கூட்டணி வந்தாலும் அது வெற்றி கூட்டணி. இப்போ இருக்கின்ற கூட்டணியே எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கான வலிமையான கூட்டணி. ஏனென்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் தமிழகத்திலே தனித்து நின்று ஆட்சி அமைக்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு கூட எங்கள் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் நாங்கள் தனித்து நின்னாவே ஆட்சியை பிடிப்போம். நாங்கள் ஏன் கூட்டணி? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான வாக்குகளை எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும். ஓர் அணியிலே திரள வேண்டும். ஓர் அணி, இன்னும் நீங்கள் திமுக அணி நினச்சிக்க போகிறீங்க. ஓர் அணியிலே திமுகவினுடைய எதிர்வாக்குகள்லாம் சிதறக்கூடாது. ஓர் அணியிலே நாங்கள் நின்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற வைக்க முடியாத சூழலை உருவாக்கலாம் என்பதற்காக தான் எங்கள் அருமை அண்ணன் எடப்பாடியார். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் முதல்வர் 230க்கு மேல ஜெயிப்போம், டிஎம்கே 2.0 உறுதின்னு பேசியிருக்காரு. அவர் 430 கூட சொல்லுவார். அவர் சொல்றதெல்லாம் வச்சு நீங்க 230, அவருக்கு எத்தனை தொகுதினே தெரியாது. 430, 630, 630 எலெக்ஷன்ல நீங்க எல்லாரும் சொன்னீங்க 40 அடிப்பேன்னாரு. 40 அடிச்சாரு. அவர் ராமானுஜர் வகையாரா அவரு கணிதத்திலே சிறந்து விளங்கியவர். நீங்க சிரிக்கலாம், பொம்மை முதல்வர்னு சொல்லலாம். எப்படி 40 அடிச்சாரு. ஒரு எம்பி ஏடிஎம்கே வாங்கல, ஒரு எம்பி ஏடிஎம்கே வாங்கல. நாடாளுமன்ற இதுல எல்லாரும் இப்படி சொன்னாங்க. ஆனா அவர் சொன்னாரு நாடாளுமன்ற தேர்தல்ல ஸ்டாலின் என்ன பிரதமர் ஆக போறாரு? தொகுதி வாங்கினாரா சார்? 40 எம்பி நாடாளுமன்ற தேர்தல் என்பது 40 எம்பி ஜெயிச்சு என்னங்க பண்றாங்க? அப்ப இதே நாடாளுமன்ற தேர்தல் பிஜேபி கூட இருந்தனால தான் நாங்க பிஜேபி 40 எம்பிமே
டெல்லியில் பார்லிமெண்ட் எதிர்க்க போய் இஞ்சி டீயும் அங்கே வந்து மசால் வடை சூடாக கிடைக்குதான். அந்த மசால் வடையை அண்ணா, அவங்க சாப்பிட அங்க 40 பேர் என்ன வேணா பண்ணிட்டு இருக்கலாம். இங்க ஜெயிச்சாங்களா? என்னங்க போய் பண்ணீங்க டெல்லியில்? இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே என்ன சொன்னீங்க? ரத்து பண்ணீங்களா? ஏடிஎம்கே என்ன சொன்னீங்க? பிஜேபி எங்க கூட இருந்தனால தான் எங்களால அது ஜெயிக்க முடியல. ஆனா எம்பி எலெக்ஷன்ல நாங்க தனியா நின்னு ஜெயிப்போம் நின்னீங்க. எம்பி தேர்தல் எங்கெல்லாம் என்ன எடப்பாடி என்ன சொன்னா, நான் தான் பிரதமர் வேட்பாளர்னாரா? கண்டிப்பா ஏங்க எம்பி தேர்தல்ன்றது ஒரு பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல். அந்த தேர்தல்ல மோடியா ராகுல் காந்தியா தான் அங்க போட்டி. அங்க வந்து எடப்பாடியாரா ஸ்டாலினாவா போட்டி? ஒரு ஒப்பீடு நான் சொல்றேன். இதே 2019 புரட்சி தலைவி அம்மாவின் மறைவிற்கு பின்பு முதல்ல சந்தித்த ஒரு பொது தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் 2019 நாடாளுமன்றத்தில் ஒரே எம்பி தான் அதிமுக ஜெயிச்சிச்சு. அன்னைக்கு எல்லாம் அதிமுகவே ஒளிஞ்சிச்சிங்க நாங்கள். அதன் பிறகு ஒரே வருஷம் கழிச்சு அந்த ஒரு வருஷம் கூட கொரோனாலே போயிடுச்சு. அரசியலே பண்ண முடியாத சூழ்நிலை, வீடு வீடாக போய் ஓட்டு கேட்க முடியாத சூழ்நிலை. 2021 சட்டமன்ற தேர்தலில் 75 தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றோம். இப்போ ஒரு தொகுதி தான் நாங்கள் ஜெயித்தோம். எப்படி ஒரே வருஷத்தில், அதுவும் கொரோனா கோவிடு வெளியே கூட போக முடியல, லாக்டவுன் பீரியடில் எப்படி 75 தொகுதி ஜெயிச்சிச்சு? அந்த தேர்தல் எடப்பாடியார் அப்படி எடுத்துக்க வேண்டாம். அதனால நான் சொல்றேன், அப்படிதான் நீங்க முதல்ல நான் வந்து அவருக்கு என்ன சொல்றேன்னா, அவருக்கு 230 நான் 630 சொல்லுவார். நான் விமர்சனம் அவர் மேலே வைக்க, அது உண்மைதான். ஏன்னா அவருக்கு தெரியாது. நீங்கள் வேணா எப்போனா போனீங்க, அவர் சந்திக்க நேரம் கிடச்சி சட்டமன்றத்தில்னா நீங்கள் கேளுங்க. ஆனால் தமிழகத்தில் எத்தனை தொகுதி இருக்குங்க சார்னு கேளுங்க. 464 ஏன்னா தெரியாது. ஒரு பொம்மை முதல்வர், சொல் புத்தி இருக்கணும், சுய புத்தி இருக்கணும், எதுவுமே இல்லாமல் ஒரு பொம்மையா இருந்தா வாதம் வந்து மிக தவறான வாதம். அவர் வந்து முதல்வர் 5000க்கே அர்த்தம் தெரியாம அவர் வந்து 1500 போட்டா அவ்வளவு ஈஸியா அவர் கொடுக்கல. அவர் உழைச்சுதான் மேல வந்தார். நீங்க சொன்ன கருத்து வேணா உதயநிதி அவர்களுக்கு உழைச்சு கையெல்லாம் தேஞ்சு போச்சு. ஆனா எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு இது பொருந்தாது. அவர் கீழ இருந்து அடிமட்டத்துல வந்தாரு. மிசா வழக்காக இருக்கட்டும். எந்த மிசா? அது யாருக்குங்க தெரியும்? மிசாவா உசாவா சொல்லுங்க. மிசா வழக்காக இருக்கட்டும். அதுக்கப்புறம் மேயர் ஆகி அவங்க அப்பா வந்து அவர் அவ்வளவு சோதிச்சுதான் இதை கையில கொடுத்திருக்காரு. சோ நீங்க வந்து எடுப்புல அவர் வந்துட்டாருன்னா அதை எடுத்த உடனே மேயரு, திமுகவினுடைய செயல் தலைவர், அதுக்கடுத்து நேரடி தலைவர், அப்பா மறைவுக்கு பின் சீனியர் துரைமுருகனை விட்டுட்டீங்க. எல்லாரையும் விட்டுட்டீங்க. நேரடி இவர் மட்டும் தான் தலைவர். அவர் இன்னைக்கும் துரைமுருகன் அவர் வந்து சின்னவர் தான் அடுத்தால தலைவரா வருவாருன்னு பேசிட்டு இருக்காரு. இதை நீங்க தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் பையனுக்கு அவர் சீட்டு வாங்கணும், வேற வழி. சோ அத நம்ம பேச வேண்டாமே. அவங்க கட்சிக்குள்ளது அவங்க கட்சின்றது ஒரு ஜனநாயக இயக்கம். அவங்க எலெக்ஷன் தானே சந்திக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே ஓட்டு போட்டுக்கிறாங்க. அதிமுக அதை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தமிழக மக்கள் எல்லாருமே கவலை. ஏன்னா நாங்க ஒரு ஜனநாயக இயக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கொடிப்பிடிக்கின்ற தொண்டனை கோட்டைக்கே அனுப்பி அழகு பார்க்கின்ற இயக்கம். எங்கள் எடப்பாடியார் அப்படிப்பட்டவர். கிளை செயலரானார், பொதுச் செயலரானார். நீ சொல்ல முடியுமா? உங்க பையன் சொன்னார், சின்ன பகவதி உதயநிதி என்ன சொன்னாரு? நான் இதுக்கப்புறம் நான் தேர்தலுக்கே வரமாட்டேன், கட்சியில் உழைச்சவங்களாம் நிறைய செங்கோட்டையன் அவர்கள் வந்து இபிஎஸ் அவர்களுடைய பையனும் மருமகனும் தான் கட்சி வேலையை பாக்குறாங்க. இபிஎஸ் சும்மா தான் இருக்கிறாருன்னு சொல்லிருக்காங்க. சும்மா தான் இருக்கிறாருங்க இபிஎஸ். உண்மையாதான் 15000 கிலோமீட்டருக்கு மேல 175 தொகுதியை சுத்திட்டு வந்திருக்காரு. இது ஏதோ ஒரு லூசு பையன், கேன பையன் சொல்றானா? இதெல்லாமாங்க ஒரு கேள்வி. எடப்பாடியார் சும்மாவா இருக்கிறாரு? இன்னைக்கு அவருடைய வயசு 72 வயசு. 72 வயசுல இன்னைக்கு 170 தொகுதிக்கு மேல சுற்றுப்பயணம் செஞ்சிருக்காரு. யாராலங்க முடியும்? ஸ்டாலினால முடியுமா? பாவம், அவரே ரோபோட் செல்லு எங்கன்னா பேட்டரி கிட்டு காலி ஆயிடுச்சுன்னு நின்று அந்த மாதிரி நிலைமையில இருக்கிறாரு. இப்படியே நீங்க அவரை குறைச்சி மதிப்பிட்டு அவர் 2026 சிஎம்மா வரதான் போறாரு. சிஎம்மா தானே வருவாரு. ஊடகங்கள்லாம் அப்படிதான் சொல்லும். ஏன்னா மக்களுடைய பிரச்சனையை பேசுகின்ற ஊடகங்கள் இன்று தமிழகத்தில் கிடையாது. ஊடகங்கள் சொல்வதை வைத்து எல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. மக்கள் எதிர்பார்த்துன்னு இருக்காங்க, எப்பொழுது தேர்தல் வரும், எப்பொழுது எடப்பாடியாரை முதலமைச்சராகலாம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்பொழுது கோட்டைக்கு அனுப்பலாம், ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பலாம்னு தயார் நிலையில் இருக்கிறாங்க. பார்க்கலாம் சார். சார், அன்னைக்கு தாவேகாவோட பொதுக்கூட்டம், அதுல ஆதவர்ஜுன் அவர்கள் வந்து நிறைய பேசினாங்க. அதுல முக்கியமா ஒரு விஷயம் சொன்னாங்க. 2021 ஆண்டு வந்து விஜய் அவர்கள் கருப்பு சிவப்பு சைக்கிள்ல வந்து உங்களுக்கு தானே ஆதரவா வந்தாரு, இந்த நன்றி கூட உங்களுக்கு இல்லையா அப்படின்னு பேசினார். அதுக்கு மன்னிப்பு கேட்டாரு. மன்னிப்பு கேட்டாரு. இவர் எல்லா மன்னிப்பு. இவர் சி டீம். இவரு பாவம் விஜய நடு தெருவில் நிக்க வைக்கிறதுக்குன்னே ஒரு 4 பேர் இருக்கிறானுங்க அங்க. விஜய் உண்மையாலே நல்லவர். விஜய் மீது எனக்கு நிறைய மதிப்பு இருக்குது. அவருடைய நடிப்பு எனக்கு பிடிக்கும். நல்ல மனிதர். அவர் நடுத்தரில் நிற்க வைக்க போறானுங்க ஒரு 4 பேர். பாவம் அவங்கள பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு அரசியல் தெரியாம பாவம் என்னத்தை பண்ண போறாரோ. அரசியல் என்பது ஒரு ஆடுகளம் மாதிரி. அந்த ஆடுகளத்தில் கூட்டிட்டு வந்து இவரை விட்டுட்டாங்க. பாவம் நல்லவங்களை கூட வச்சிருக்கணும். எல்லா திருட்டு பசங்க மேடையில பேசுறாரு. விஜய் அவர்களுக்கு தெரியாமலா பேசுவாருன்னு நினைக்கிறேன். விஜய வந்து ஒரு கண்காணிப்பு கேமரா மாதிரி இவங்க வச்சு இவர் சொல்கிறத தான் கேட்கணுன்ற மாதிரி செயல்படுத்துகிறாங்க. விஜய் வந்து உண்மையாகவே அவங்களுடைய தொண்டனுடைய பேச்சை கேட்குறவர். அவங்க தொண்டனுடைய எண்ணத்தை அறியக்கூடியவர். இன்றைக்கி தாவேகா தொண்டர்லாம் விரும்புகிறான். ஏன்னா அதிமுக
மட்டும்தான், எடப்பாடியார் மட்டும்தான் இன்னைக்கு நடக்கிற உண்மையை சொல்றாரு. விஜய்க்கு ஆதரவா, விஜய்க்குன்னு ஆதரவு கிடையாது, நடந்த உண்மைக்கு ஆதரவா எடப்பாடியார் நிற்கிறாரு. அநீதிக்கு குரல் கொடுக்கிற தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார்னு அந்த தாவேகா தொண்டருக்கு தெரியுது. அந்த தொண்டர்களுடைய குணங்களை அந்த குணங்களை அறியக்கூடியவர் அன்பு சகோதரர் விஜய். ஆனால் அவர் அறிய விடாமல் இவனுங்க பண்ணுறானுங்க. இவங்க 4 பேர் தாங்க. இவங்க தான் சொல்லி திமுகவுடைய சிடி ஆதவ அர்ஜுனா. இவர் ஒருத்தர். நான் 10 வருஷம் அப்படி பண்ணதுக்கு பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனி இந்த தப்பு நடக்க கூடாதுன்னு தான் நான் தாவேக்கால இருக்கேன்னு பேசுறாரு. ஏங்க அவரு தான் ஒரு இதுவிலே சொல்லியிருப்பாரு, எங்கள் பொதுச் செயலாளர் கொச்சையா ஒரு வீடியோவில் விமர்சனம் பண்ணியிருப்பாரு. ஒரு அரசியல் நாகரிகம்ன்றது ஒன்று வேணும். ஒரு எதிர்க்கட்சி தலைவர், இன்னைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு, முன்னாள் முதலமைச்சராக இருக்கிறாரு, மாபெரும் மக்கள் இயக்கத்துக்கு பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. நீ அவரே கொச்சையா விமர்சனம் பண்றேன்னா உன்னுடைய அரசியல் என்னன்றது இதிலே தெரியுதுங்களே. ஒரு 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட ஆள் மாதிரி நீங்கள் ஒரு தொண்டன் மாதிரி பேசுகிறீங்களே. நீங்கள் ஒரு மேல் பொறுப்பில் இருக்கிறீங்க தாவேக்கால. அப்படி இருக்கும்போது அவங்க பொதுச்செயலாளர் அதுக்கு முன்னாடி சிரிச்சிக்கின்னு இதுக்கு கை தட்டிக்கின்னு போகிறாரு. இன்னும் ஒரு இடம் ஜெயிக்கல, ஒரு கவுன்சிலர் கிடையாது அந்த இயக்கத்தில், ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் கிடையாது, ஒரு வார்டு மெம்பர் கிடையாது. நல்ல கட்டமைப்பு வந்து தாவேக்கால தான் இருக்குன்னு எம்பி எலெக்ஷனில் நிற்கிறது. நல்ல கட்டமைப்பில் எம்பி எலெக்ஷன் நிற்கிறது, நின்று தான் பார்க்கறது. நிற்பாங்க சார். எப்போ நிற்கிறது? இப்போதானே வந்திருக்காங்க. நடுத்தெருவில் தான் நிற்பாரு. நடுத்தெருவில் தான் நிற்கிறேன். இவனுங்களை நம்பினா நடுத்தெருவில் தான் நிற்க முடியும். ஒரு தேர்தல் நின்று நீங்கள் காமிச்சிங்களா? ஒரு அடிப்படை என்ன? ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிட்டோம், ஒரு இடைத்தேர்தல் வருது, ஈரோடு கிழக்கு போய் நிற்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து 1972 அக்டோபர் 11 புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை நீக்கினாங்க. நீக்கின உடனே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அக்டோபர் 17 அன்று இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார். ஆரம்பித்த உடனே 6 மாதத்தில் திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்துச்சு. ஒரு கட்சி ஆரம்பித்து 6 மாத இடைத்தேர்தலிலே வென்று காட்டிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அதன் பின் நடந்த பொது தேர்தலிலே முதலிலே வெற்றி பெற்ற இயக்கமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். நீ நிற்கிறது ஈரோடு இடைத்தேர்தலில் வேணாம் நாங்கள் சொன்னாங்க. உங்களை நின்று தான் பார்க்குறது, உங்களுக்கு எவ்வளோ ஓட்டுன்னு தெரிஞ்சிடும்ல. நான் ஒரேடியாக நின்னா நேராக தான் நிற்பேன். விஜய்க்கு உண்மையாகவே அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் தாங்க ஆசை. ஏன்னா எடப்பாடியார் தாங்க சரியான தலைவர்னு விஜய்க்கு தெரியுது. இவங்களெல்லாம் அவரை குழப்பி, அவரை ஏமாற்றி, அவரை இது பண்ணி வச்சுருக்காங்க. கூடிய விரைவில் நல்ல காலம் வரும். விஜய் கட்டாயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வந்தால் அவர் அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லது. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க விஜய் அவர்கள் வந்து கூட்டணிக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்கு. அவரோட அரசியல் வந்தால் அவருக்கு நல்லது. அவருக்கு நல்லது. நாங்கள் அவர் வரணும்னு கம்பளம்லாம் விரிக்கல, அவர் வந்து அவருக்கு நல்லது. அவர் மாதிரி ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் வந்து தாவேக்கா கொடி பறந்துச்சு. அப்போ எடப்பாடி அவர்கள் எதை மனசில் வச்சு சொன்னாங்கன்னு தெரியாது. பட் வந்து கூட்டணிக்கு அடித்தளம் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. டிடிவி அவர்களுடைய கருத்து என்னன்னா, இவர் வந்து தானா உழைச்சி முன்னேறி பார்க்க வரணும், இல்லாம விஜயோட முதுகுல ஏறி சவாரி செய்ய ஆசைப்படுறாரு இபிஎஸ் அப்படின்னு கடுமையா விமர்சித்திருந்தார். இதுல ஏன்னா டிடிவி தினகரனுக்கு வந்து ஆர்கே நகரில் 20 ரூபா நோட்டு கொடுத்து ஜெயிச்சாரு. இதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆகிறதுக்கான வாய்ப்பே அவருக்கு கிடையாது அரசியலில். ஏதோ ஒன்று இப்படியெல்லாம் பேசினா விஜய் எதனா கூட்டணி கூப்பிட்டு ஒரு 10 சீட்டு 20 சீட்டு கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குறாரான்னு தெரியல டிடிவி தினகரன் அவர்கள். அதனால் அதிமுக தலைவர் எடப்பாடியார் என்பவர் உழைச்சு தன்னுடைய சொந்த உழைப்பால் கிளை செயலராக இந்த இயக்கத்திலே தன்னுடைய கட்சி பணியை துவங்கி இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்துக்கு பொதுச் செயலாளராக வந்திருக்கிறாரு. 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்திலே உழைச்ச பிறகு தானே பொதுச் செயலாளராக வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவருடைய உழைக்காமே வந்துடுவாருன்னா என்ன அர்த்தம்? இது புரியல. அப்படி இருக்கும் பொழுது எங்களை பொறுத்தவரை நாங்கள் வந்து இவங்க கூட்டணி வரணும், அவங்க கூட்டணி வரணும்னு எதிர்பார்க்கல. வந்தால் அவங்களுக்கு அரசியல் எதிர்காலம் நல்லாயிருக்கும். 2011 அன்பு சகோதரர் விஜயகாந்துக்கு எப்படி அரசியல் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து கிடைச்சதோ அதுபோல் அன்பு சகோதரர் விஜய்க்கு கிடைக்கும்ன்றதுனால நினைக்கிறோம். வேறு ஒன்றும் கிடையாது. டிடிவி தினகரன் வந்து எப்படி எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படி ஒரு எண்ணம், இந்த கூட்டணியெல்லாம் கெடுக்கணுன்ற ஒரு எண்ணம், இந்த எண்ணத்தில் இருக்கிறவங்களாம் அழிஞ்சு தான் போகும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள்லாம் அழிந்து போனது தான் வரலாறு. கூடிய விரைவில் 2026 அப்புறம் டிடிவி தினகரன் என்பவரே ஒரு இருக்க மாட்டார். ஏன்னா இப்போயே அந்த கட்சி கிடையாது. கூட அன்றைக்கி அத்தனை எம்எல்ஏ போனால் அன்றைக்கி ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. மொத்த பேரும் ஓடிட்டானுங்க. பாதி திமுகவுக்கு ஓடிட்டானுங்க, பாதி அதிமுகவுக்கு வந்துட்டானுங்க. மீண்டும் தாய் கழகத்தில் இணைஞ்சிட்டாங்க. டிடிவி தனி மரம் ஆகிட்டார். இப்போ அவர் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. இப்படியே சுற்றினா கீழ்ப்பாக்கத்தில் தான் போய் அட்மிட் பண்ணணும் அவரை. பாதி பேர் திமுகன்னு சொல்லும்போது தான் ஓபிஎஸ் அவர்களின் அணியிலிருந்து வந்து மனோஜ் அவர்கள் மறுபடியும் திமுகவில் சேர்ந்து. இல்லை, ஓபிஎஸ் அணின்றதே திமுக தான். ஓபிஎஸ் அணியே திமுக. அதனால தாங்க நாங்கள் ஓபிஎஸ் அணியே திமுக. அதனால தான் நாங்கள் கட்சியிலேருந்தே ஓபிஎஸ் நீக்கணும். ஏங்க சட்டமன்றத்தில் நான் தூங்கினா எனக்கு தலகாணி வச்சுன்னு தூங்கினா தூக்கம் வராது, கருணாநிதி புத்தகத்தை வச்சு தூங்கினா தான் தூக்கம் வருன்ற மாரி பேசின ஆளெல்லாம் என்னங்க சொல்கிறது? இன்றைக்கி திமுக ஓபிஎஸ் அணின்றதே திமுக அணி தான்.
திமுகவில் 15 அணினா ஓபிஎஸ் அணி ஒரு 16வது அணி. அந்த அணியிலேருந்தே ஒரு கழகத்துக்கு இணைஞ்சிருக்காரு மனோஜ் பாண்டியன். அதனால் மனோஜ் பாண்டியன் ஆல்ரெடி ஓபிஎஸ் திமுகவில் தான் இருக்கிறாரு. அதனால் அவர் திமுகவுக்கு தாய் கழகத்துக்கு இணைஞ்சிருக்காரு, வேற ஒன்றும் கிடையாது. இந்த 2026 எலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திமுகக்கு டிஎம்கே 2.0 அப்படி, ஏடிஎம்கேக்கு அந்த எலெக்ஷன்ல தோத்தா ஏடிஎம்கே கட்சியே இருக்காது அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் சொல்றாங்க. இவ்வளோ குரூஷியலான டைம்ல டிஎம்கே தான் எதிர்கட்சிங்கிறத தாண்டி என்டிகே வந்து டிவிகே எதிர்க்கிறாங்க. உள்ள இருந்துட்டு செங்கோட்டையன் அவர்கள், டிடிவி அவர்கள் எல்லாம் இபிஎஸ் அவர்களை எதிர்க்கிறாங்க. உள்ள கிடையாது, அவரை தூக்கிட்டோம் நாங்க. சரி எல்லாரும் ஏடிஎம்கே போர்வை தானே, அப்படி சொல்ல வரேன். ஏங்க, ஒரு தலைவன் உருவாக வேண்டும் என்று சொன்னால் ஒருத்தன் எதிர்க்கக்கூடாது, ஊரே எதிர்க்கணும். நீ ஊரே எதிர்க்கிறானா எடப்பாடியார? தலைவருங்க, அவர் சிறந்த தலைவர், அவர் வரக்கூடாதுன்றான். ஏன்னா இவங்க மொத்த பேரும் திராவிட முன்னேற்ற கழகமே வரணும், திமுகவே வந்தால் தான் நமக்கு பொட்டி கிடைக்கணும்னு ஆசைப்பட்றாங்களா என்னன்றது தெரியல. அதனால் மொத்த பேரும் எதிர்க்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த தேர்தல் கிடையாது, இன்னும் 1000 தேர்தல் வந்தாலும் எங்கள் தலைவி, புரட்சி தலைவி, பொன்மன தலைவி, சிங்கத்தலைவி, தியாகத் தலைவி அம்மா சொன்னதை போல் என்ன சொன்னாங்க, 100 ஆண்டுகள் எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் தமிழகத்தை ஆளும் என்று சொன்னார். அந்த வார்த்தைக்கேற்ப அருமையண்ணன் எடப்பாடியார் ஆட்சியை நடத்தினார். மீண்டும் 2026 புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியை தமிழகத்திலே நிலைநாட்டி அருமையான ஆட்சியை கொடுப்பார். மக்களுடைய குறைகளை தீர்ப்பார், மக்களுடைய நிறைகளை கேட்பார் என்பதை கூறுகிறேன். ஓகேண்ணா. ஆனா தொடர்ந்து எவ்வளவு யார் வந்தாலும் மாறாத ஒண்ணு வந்து பெண்களுக்கு துன்புறுத்தல் வந்து நடந்துட்டே இருக்கு. இப்பதான் அண்ணா பல்கலைக்கழகம் நடந்துச்சு, என்ன ஆனார்னே தெரியல. ஒரு நாள் கட்டோட வராரு, இன்னொரு நாள் கட்டு இல்லாம. யார் வந்தாலும் இல்ல, அதிமுக ஆட்சி வந்தா பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு இருந்துச்சு. இந்த ஆட்சி தான். பொள்ளாச்சி குற்ற வழக்கு அதிமுக இருக்கும்போது தான் நடந்துச்சு. உடனடியா சிபிஐக்கு வழக்க மாத்தினார் எங்க அண்ணன் எடப்பாடியார். நீ என்ன அண்ணா யூனிவர்சிட்டி மாத்தினீங்களா? சிபிஐக்கு மாத்தினாரா இல்லையாமா? நான் வந்து என்ன சொல்றேன், தடுக்க மாட்டேங்கிறாங்க. வந்த பிறகு மாத்தணுமா பிடிச்சோமாங்கிறது வேற, அடுத்த வாட்டி அந்த குற்றமே நடக்காத மாதிரி மாத்துறதுங்கிற வேற. நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, அதிமுக ஆட்சியில் எவ்வளவு பாலியல் தொல்லை நடந்துச்சு, துன்புறுத்தல் நடந்துச்சு, இன்னைக்கு எப்படி நடக்குது? இன்னைக்கு ஸ்டாலின் பொறுப்பேற்ற நாள் முதல் இன்று வரைக்கும் 19,938 போக்சோ வழக்கு மட்டும் தமிழகத்தில் பதிந்திருக்கு. அதிமுக ஆட்சி எடப்பாடி 4.5 ஆண்டு காலம் இருந்தார். புரட்சி தலைவி அம்மா 2011 to 16 இருந்தாங்க. இந்த 10 ஆண்டு காலம் எடுத்து பாருங்க, போக்சோ எத்தனை வந்திருக்கு இந்த ஆட்சியிலன்னு பாருங்க. இப்போ நடந்திருக்க இதில் போக்சோ, நான் சொல்றது பச்சிளம் குழந்தைகள், பள்ளி குழந்தைகள் மட்டுமே இந்த அளவுக்கு இந்த ஆட்சியில் துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. அளவு தானங்க கணக்கு, எத்தனை அப்போ மடங்கி அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு ஒரு ஸ்கூலில் 80% பாஸ் ஆகுறதுன்னு இருக்குது, 20% தான் பாஸ் ஆகுறதுன்னு இருக்குது. நாங்கள் 20% தான் ஃபெயிலே காமிச்சோம், நீ 20% தான் பாஸே காட்டுற அப்படின்னா உன் ஆட்சியே ஒரு ஃபெயிலான ஆட்சி தானே. இங்க இந்த வழக்குல வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இதை எதை கேட்டாலும் அதை கம்பாரிசன் பண்றது எந்த வகையில நியாயமா இருக்கும்? இல்ல, கம்பாரிசன் கிடையாது. ஒரு தவறு நடக்குது, இது போன்ற குற்றங்கள் நடக்கும், இனிமேல் நடக்க கூடாதுங்கிறத நடக்க கூடாதுன்னு தான் அதிமுக நினைக்குது. ஃபர்ஸ்ட் அந்த குற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமா தடுத்தாதான் நம்ம அந்த குற்றமே இல்லாம நாம நிறுத்த முடியும். கண்டிப்பா குற்றம் அதிகரிச்சுக்கிட்டே தானே வருது இந்த ஆட்சியில. அண்ணா யூனிவர்சிட்டி முதல் அண்ணா நகர் முதல் அரக்கோணம் வரைக்கும் இந்த ஆட்சியில குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தானே இருக்கு, பாலியல் தொல்லைகள் நடந்துட்டு தானே இருக்கு. பெண்களுக்கு எங்க பாதுகாப்பு கிடையாது? பாதுகாப்பு இந்த ஆட்சியில கிடையாது. அதை தாண்டி அந்த பள்ளி குழந்தைக்கு பாதுகாப்பு கிடையாது, பல்லு போன பாட்டிக்கும் பாதுகாப்பு கிடையாது. 96 வயசுல ஒரு பாட்டியை ரேப் பண்றான் இந்த ஆட்சியில. அப்ப என்ன மனநிலையில இருக்கான் யோசிச்சு பாருங்க, பார்க்கலாம். அந்த அளவுக்கு அவளா ஆட்சியாக ஸ்டாலினுடைய பொம்மை முதல்வருடைய ஆட்சி நாங்க பாக்குறோம். இதை தாண்டி அந்த பெண் தான் தப்பு, 11 மணிக்கு அந்த பெண் அங்க போனனாலதான் அந்த தப்பு அவளுக்குங்கிற மாதிரி பேசுறாங்க, நிறைய பேர் பேசுறாங்க. குறிப்பா திமுக தொண்டர்கள் வந்து அதிகமா பேசுறாங்க. கோயம்புத்தூர்ன்றது வந்து ஒரு பஸ் இல்லாத ஏரியாவோ, ஒரு ஆண்டிப்பட்டி, அது மாதிரி ஒரு சின்ன சின்ன கிராமம் கிடையாது. அது ஒரு மாநகரம் கோவை. நிறைய ஐடி பீப்புள்ஸ் இருக்கிற ஒரு பகுதி, ஐடி கம்பெனி நிறைஞ்ச பகுதி. நைட்ல டியூட்டிங்க இருப்பாங்க, நைட் டியூட்டி முடிச்சுட்டு போறவங்க இருப்பாங்க. 11 மணிக்குன்னா வேலையை முடிச்சுட்டு கூட போவாங்க. இதெல்லாமா ஒரு குற்றம் சொல்றது? ஒரு நெல்லு ஒரு பயிர் இல்லைங்கம்மா, ஒரு பயிர் வளருது, ஒரு விவசாயி ஒரு பயிர் வளர வைக்கிறாரு, திடீர்னு மழை பெய்யுது, மழை பெஞ்சு அந்த பயிர் வீணாகுது. அந்த பயிர் வீணாயிடுச்சு, எனக்கு நஷ்ட ஈடு கொடுங்க, என் குடும்பமே நடுத்தருவில் நிற்குதுன்னு கண்ணீர் விட்டு ஒரு விவசாயி அழுகுறாரு. அப்போது நீங்கள் நஷ்ட ஈடு கொடுப்பீங்களா, இல்லை ஏங்க மழை வரும்போது ஏங்க பயிர் நட்டிங்க அப்படின்னு விவசாயி கேட்பீங்களா? அப்படி தானேம்மா இருக்குது. ஒரு பெண் பாதிக்கப்படுறாங்க, அந்த பெண் பக்கம் நிற்கணும், பாதிக்கப்பட்ட பெண் பக்கம் தான் நம்ம நிற்கணும். எல்லாம் வந்து அரசை பற்றி பேச மாட்டான், இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லைன்றதை பேச மாட்டான். அந்த பெண்ணை போய் குத்தம் சொன்னால் என்ன அர்த்தம்? அவங்க வீட்டு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்தால் பொண்ணு குத்தம் சொல்லுவாங்களா? யோசிச்சு பாருங்க. அப்போ மட்டும் அரசு தெரியும், என்ன உனக்கு வந்தா தக்காளி சட்னி, எங்களுக்கு வந்தா ரத்தமா? அப்படித்தானே இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல ஒரு விஷயம் நடக்கும்போது இங்க வந்து அப்பெல்லாம் கொடி கட்டிட்டு பறந்தாங்க. எங்க அக்கா கலியுக கண்ணகி கனிமொழி போனாங்களேம்மா, அப்பா அங்கே பாலியல் தொல்லை நடக்குது, இங்கே நீ இன்னைக்கு எங்கே போனீங்க?
அவங்க நடந்துகிற கூட்டத்திலே பாலியல் தொல்லை, பெண் காவலருக்கே கொடுக்குறான், இடுப்பு பிடிச்சி திமுக காரன் கிளறான், அதுக்கே வாய் திறக்கல அந்த அம்மா. அப்படி இருக்கும்போது அந்த அம்மா எங்க இப்போ இதுக்கெல்லாம் வாய் திறக்க போகிறாங்க? முதல்ல இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அகற்றப்பட்டால் மட்டும்தான் தமிழக பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு கிடைக்கும். ஆனா ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது வந்து பிங்க் பெட்ரோல்னு ஒரு விஷயம் வந்து பெண்களுக்காகவே வச்சாங்க. அது இப்போ இருக்குதா? அது குறைச்சிட்டானுங்க. இவனுங்க வந்து புரட்சி தலைவி அம்மாவுடைய திட்டத்தை முடக்கணும், அவங்களுடைய புகழை கெடுக்கணும்னு நினைக்கிறான். நான் வேணா ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீ ஒரு 4 திட்டத்தை வேணால் முடக்கலாம். ஆனாலும் மக்கள் சொல்கிறாங்க, இன்றளவும் சொல்கிறாங்க, அற்புதமான திட்டங்கம்மா, தாலிக்கு தங்கம் திட்டம், எங்களுடைய பெண்ணை பெற்றுட்டேன், கல்யாணமே பண்ண முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் தாலிக்கு தங்கன்னு ஒரு அற்புதமான திட்டத்தை அந்த அம்மா கொடுத்து கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. இன்றைக்கி அந்த திட்டத்தை நிறுத்துறானே திருட்டு பையன்னு இன்றைக்கி தமிழக மக்கள் பேசுகிறாங்க. தாலியை கொடுத்து அழகு பார்த்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம், தாலி அறுக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அப்படி பல திட்டத்தை முடக்கிட்டான். இன்றைக்கி மக்கள், இது ஏன் நான் சொல்கிறேன்னா, மக்கள் இன்றைக்கி பேசுகிறாங்க, அற்புதமான திட்டம், அதை நிறுத்திட்டானே சண்டால பாவி அப்படின்னு மக்கள் பேசுகிறத நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் பல பேரை கண்ணால் பார்த்ததை சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது அம்மா பெட்ரோல்லாம் அருமையான திட்டம், பெண்களுக்கு பாதுகாப்பாக இருந்துச்சு. புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் ஒரு பிரச்சனை, இன்றைக்கி கூட பல பாலியல் தொல்லை நடக்கட்டும், பிரச்சனை நிறைய நடக்கட்டும், மக்கள் சொல்கிறதெல்லாம் அந்த அம்மா மட்டும் இருந்திருந்தா அப்படின்னு மக்கள் இன்றளவும் பேசுகிறாங்க. உண்மையா இல்லையா சொல்லுங்கள்? அந்த அம்மா இருந்தால் அந்த மாதிரி தவறு நடக்குமா? விடுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த தாய் வழியிலே வந்தவர் எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார். அவர் ஆட்சியில் தவறு நடந்துச்சு, அந்த தவறை உடனடியாக சிபிஐக்கு நாங்கள் விசாரித்தா நீங்கள் தவறு சொல்லுவீங்க, நான் உடனடியாக சிபிஐக்கு மாற்றி தண்டனை பெற்றுக் கொடுத்த தலைவர் எடப்பாடியார். அதனால தான் நாங்கள் அவர் ஆட்சி வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். இன்றைக்கி நீங்கள் எந்த வழக்கை மாற்றி தண்டனை பெற்றுக் கொடுத்தீங்க? நீங்களே வழக்க ஆரம்பிக்கிறது, எவனா பாலியல் தொல்லை முடிச்சு குத்துட்டு வந்தானா போதும், அவனுக்கு மாவு கட்டு போட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து கீழே அடிமட்டப்படுத்துற மாதிரி இருக்கும். அப்படிதானே சொல்லுங்க. காவல்துறையே கிடையாதுங்க தமிழகத்துல. காவல்துறையே ஸ்டாலினுடைய ஏவல்துறை, காவல்துறை பேர் மாத்திட்டாங்க. செயலி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க சார். இவங்க எல்லாம் கொண்டு வருவாங்க. எங்க ஒரு ஹெல்மெட் போடலன்னா மடக்கி பிடிக்கிறாங்க காவல்துறை. கஞ்சா விற்கிறவனை விட்டுறாங்க, 24 மணி நேரமும் சாராயம் விற்கிறான், ஒயின் ஷாப் திறந்து வைக்கிறான், அவனை விட்டுறாங்க. ஹெல்மெட் போடாதவனை போலீஸ் மடக்கி பிடிக்கிறான். அதிமுக ஆட்சியில் ஒயின் ஷாப் இல்லையா சார்? ஒயின் ஷாப் படிப்படியா குறைச்சோம். படிப்படியாக மதுக்கடைகளை அதிமுக அரசாங்கம் மூடிச்சு. எங்கள் அண்ணன் எடப்பாடியார் நகரத்தில் இருக்கின்ற மதுக்கடைகளை மூடினார். நீங்கள் ஒரு திட்டத்தை முடக்கணும்னா ஃபஸ்ட்டு படிப்படியாக குறைக்கணும். குறைச்சாதான் ஒரு விஷயமாக தான் நம்ம கொண்டு வர முடியும். நீங்கள் எத்தனை கடைகளை மூடுனீங்க? நீங்கள் மதுவனுடைய விற்பனை அதிகரிச்சுட்டு தானே போகுது. கேட்டால் ஈரோடு முத்துசாமி அவர் அமைச்சர் சொல்கிறாரு, நாங்கள் பாட்டிலுக்கு காசு தானே ஏற்றி வச்சு விற்பனையை ஏற்றணுமா. இதெல்லாமாங்க ஒரு பெருமை? எதை முன்னேற்றணுமோ அதை முன்னேற்ற மாட்டுறாங்க, எதை கொண்டு வரணுமோ அதை கொண்டு வர மாட்டாங்க. அந்த திட்டத்தெல்லாம் மூடுறாங்க. அம்மா உணவகம் அற்புதமான திட்டம், அதை மூடிட்டான். கேட்டால் லாபம் வரலையா. இது போன்ற திட்டத்தங்கள்லாம் மூடுறான். எதை மூடக்கூடாதோ அதெல்லாம் திறந்து வச்சுக்கிறாங்க இந்த ஆட்சியில். அப்படி இருக்குது இந்த ஆட்சியினுடைய அவலம். ஓகேண்ணா. எஸ்ஐஆர் தீவிரமா திமுக வந்து எதிர்க்கிறாங்க. இந்த பக்கம் ஜெயக்குமார் சார் வந்து நாங்க அது கண்டிப்பா வேணும்னு உச்சநீதிமன்றம் போவோம்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல எஸ்ஐஆர்னா என்னன்னு? இல்ல, எஸ்ஐஆர்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல பேர் வந்து அதை தவறா புரிஞ்சிருக்காங்க. இஸ்லாமியர்களுடைய ஓட்டெல்லாம் பறிக்கிறது, திருடுறதுக்காக எல்லாம் இதை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது பிஜேபியினுடைய இது அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது எஸ்ஐஆர்ன்றது மக்களுக்கு சரியான ஒரே மாதிரியே இருக்கக்கூடிய வாக்குகள்லாம் இருக்கக்கூடாது, பொய்யான வாக்குகள், இந்த கள்ள ஓட்டுலாம் வந்து போடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் தடுக்கணுன்றதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்காங்க. ஏன் இவன் பயப்படுறான்னா, கள்ள ஓட்டு போடுறதே அவன் தான். பூத்துக்கு கள்ள ஓட்டு போடுறது திமுக காரணங்க. ஏன்னா எங்கள் அண்ணன் ஜெயக்குமார் கூட கள்ள ஓட்டு போட்டவனை ஒருத்தனை போன எலெக்ஷனில் கைது பண்ணி அவனை தரதரன்னு ரோட்டில் இழுத்துட்டு போனார். அதனால் அவர் மேலே கள்ள ஓட்டு போட்டவனை விட்டுட்டாங்க, கூட்டிகிட்டு போனவரை கைது பண்ணுறான் இந்த ஆட்சி. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு, ஏன்னா இது எஸ்ஐஆர் வந்துச்சா இவனுங்க சாருன்னு நினச்சிட்டானுங்க. எஸ்ஐஆரை சாருன்னு நினச்சிட்டு பயம் வந்துச்சு ஸ்டாலினுக்கு. சாருன்னு எங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி சார் தான் கேட்குறாங்க போல் அப்படின்னு பயம் வந்து. சாருன்னாலும் பயம், எஸ்ஐஆர்னாலும் பயம், எம்ஜிஆர்னாலும் பயம், எதை பார்த்தாலும் ஸ்டாலினுக்கு பயம். அதனால் இந்த ஆட்சியே ஒரு பயத்தில் தான் ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன்னா தமிழக இந்த எஸ்ஐஆர் இதுக்கு முன்னாடி ஓட்டு வந்து இவ்வளோ கணிசமாக திருடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் பீகாரிகளுக்கெல்லாம் ஓட்டுரிமையை கொடுத்து பாஜகவை உள்ள கொண்டு வரலான்னு வைக்கிறாங்க. அப்படி இல்லை, அப்படி இல்லை ஏங்க. அப்படி இருந்தால் நாங்கள் ஏங்க அதுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்துட்டு இருக்க போகிறோம்? அதிமுக என்பது உண்மைக்காக உழைக்கின்ற இயக்கம், உண்மைக்கு குரல் கொடுக்கின்ற இயக்கம், மக்களுக்காக போராடுகிற இயக்கம். அப்படிலாம் இருந்தால் அதிமுக எங்க அதுக்கு ஆதரவாக சொல்லுது? ஒரு விஷயத்தை ஆராய்ஞ்சு தான் அதிமுக ஆதரவே கொடுக்கும். இஸ்லாமியருக்கு எதிராக ஒரு இது வந்து இதில் டெல்லியில் கொண்டு வராங்க பிஜேபி அப்படின்னா, நாங்கள் கூட்டணியிலே இருந்தாலும் அதற்கு எதிர்த்து தான் வாக்களிச்சிருக்கிறோம்.
மக்களுக்குன்னும் போது ஒரு இஸ்லாமியருக்கு இது பாதிக்கப்படுறாங்கன்னு போது அதுக்கு எதிர்த்து வாக்களித்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு கூட்டணியாக கொள்கையான கொள்கை தான். அப்படி இருக்கும்போது நாங்கள் கூட்டணிக்காகலாம் எல்லாத்தையெல்லாம் ஒத்து போக மாட்டோம். அதனால் உண்மை இருந்தால் மட்டும்தான் எங்கள் எடப்பாடியார் அதை ஏற்றுக்கொள்வார். இது மக்களுக்கு தேவையான ஒன்று, இது சரியான முறையிலே தேர்தல் நடக்க வேண்டும் என்பதற்காக எஸ்ஐஆர்ன்றது வந்திருக்கு. இது கரெக்டாக தான் போகுது. இவனுங்க இதெல்லாம் குழப்பணும், இவங்க மக்களை ஏமாற்றணும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களை ஏமாற்றணும். எப்படி சொன்னாலும் தமிழக மக்கள் ஏமாந்துருவாங்க. எப்படி நீட்டு சொல்லி ஏமாற்றணும், எப்படி பிஜேபி உள்ளே வந்துடும் சொல்லி ஏமாற்றணும், வெள்ளைக்கொடை போய் எப்படி பிடிச்சி ஏமாற்றணும், எல்லா கதையும் சொல்லி மக்களை ஏமாற்றலான்னு நினைக்கிறாங்க. இது வரப்போகிற தேர்தலில் எந்த கதை சொன்னாலும் பலிக்காது. ஏன்னா பாட்டி கதையெல்லாம் மக்கள் கேட்டுட்டு 2021 வாக்களிச்சுட்டு போதும், பாவம் கருணாநிதி பையன் சட்டை கட்டையெல்லாம் கிழிச்சிட்டு சட்டசபை வெளியே லூசு மாதிரி சுற்றுறானே, போதும் ஒரு முறை வாக்களிச்சிட்டோம் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. எடப்பாடியாரை முதலமைச்சராக்கலான்னு இருக்காங்க. அதனால் இவங்க சொல்கிற குற்றச்சாட்டெல்லாம் வைத்து நாங்கள் இது பண்ண முடியாது. அதிமுக தலைமையிலே அருமையான கூட்டணி அமையும். அருமையான எடப்பாடியார் முதலமைச்சராவது உறுதி. பார்க்கலாம் அண்ணா, யார் என்ன சொன்னாலும் சுப்ரீம் பவர் வந்து மக்கள் கையில தான் இருக்கு. மக்கள் தயாரா இருக்கிறாங்க. நான் சொல்ல மக்கள் தயாரா இருக்கிறாங்க. எப்பொழுது தேர்தல் வந்தாலும் என்ன தீர்ப்பு வருகிறது. ஏன்னா 2% தான் நாங்கள் ஆட்சியில் 2021. அதனால மக்கள் தயாரா இருக்கிறாங்க. இந்த ஆட்சியினுடைய அவலம் ஊர் வரைக்கும் நாடாக போயிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மக்கள் காரி துப்பிக்கின்னு இருக்காங்க. ஒரு பாட்டி கூட போஸ்டரில் செருப்பை தரிச்சிச்சு. அதனால் இந்த மக்களுடைய ஆட்சியினுடைய அவலம் மக்கள் காரி துப்பி கொண்டு இருக்கிறாங்க. எடப்பாடியார் முதலமைச்சர் ஆக்குவதற்கு தயாராக இருக்கிறாங்க. பார்க்கலாம் அண்ணா. இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு மிக தெளிவாகவும் பொறுமையாகவும் பதிலமைத்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றிங்க மேடம்.